ஒரு வீட்ல எலி, சேவல், ஆடு 3 இருந்துச்சு. ஒரு நாள் அந்த வீட்ல எலிப்பொறி வச்சிருக்கத பார்த்த எலி, இந்த வீட்ல எலிப்பொறி வச்சிருக்காங்க, அதுல யாரும் மாட்டிக்காதீங்கன்னு சேவல்கிட்டயும் ஆட்டுக்கிட்டயும் சொன்னது. அதுக்கு எலிப்பொறி உன்னோட தொடர்புடைய விஷயம், நான் ஏன் கவலைப்படணும்னு ஆடும், எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நீ மாட்டிக்காம பார்த்துக்கன்னு சேவலும் சொன்னுச்சு. அன்னைக்கு ராத்திரி எலிப்பொறியில ஏதோ அகப்பட்ட சத்தம் கேட்ட உடனே அந்த வீட்டு பெண் இருட்டில் அந்த பொறியில கைய வச்சா. பொறியில மாட்டினது பாம்பா இருந்ததுனால அது அவளை கடிச்சிருச்சு. மருத்துவர்கிட்ட கொண்டுட்டு போய் அவளை காப்பாத்திட்டாங்க. அவ உடம்ப தேத்துறதுக்காக அந்த சேவலை அறுத்து சாறு வச்சு கொடுத்தாங்க. அவளை பார்க்க வந்த உறவினர்களுக்கு அந்த ஆட்டை வெட்டி விருந்து வச்சாங்க. விபரீதங்களை புரிஞ்சுக்கிறவங்க தனக்கு வைக்கப்பட்டிருக்க பொறியிலேருந்து தப்பிச்சுக்கிறாங்க. எச்சரிக்கை விடுத்தும் அலட்சியப்படுத்துறவங்க அவதிப்படுறாங்க. முன்னெச்சரிக்கையோடு நடக்கிறவங்களுக்கு எந்த விதமான தீங்கும் ஏற்படுறதில்ல. நமக்கு வராதுங்கிற அலட்சியத்தை விட்டுட்டு நம்மளை சுற்றி நடக்கிறது நமக்கும் நடக்கலாங்கிற முன்னெச்சரிக்கையோடு செயல்படணும்.